ஒளிபெருக்கி அழகாக அற்புதமாக மிகச்சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கிறார். மிக மிக ஸ்ரீதேவன் ஒளிபெருக்கி நிலையத்தின் உரிமையாளர்களுக்கும் பணிபுரிகின்ற அத்தனை அன்புள்ளங்களுக்கும் இங்கே எல்லாம் பெருமையோடு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு அளவு எடுத்துச் சென்று எங்களுடைய மேன்மையிலே பங்கு கொண்டு கொண்டிருந்தார் அன்பு தம்பி மேலூருக்கு அருகாமையுள்ள ஒற்றக்கலையை சேர்ந்த ட்ரிபிள் கே தமிழன் என்ற யூடியூப் சேனல் நடத்தும் அன்பு தம்பி ட்ரிபிள் கே கண்ணன் அவர்களையும் வணங்கி மற்றும் பிஎஸ்கே வள்ளி அப்படி பிஎஸ்கே வள்ளி ஆமா அருமையா இருக்கு. நம்ம தடுமாற கூடாது. யூடியூப் சேனல் ஆமா அது பிரச்சனை இல்லாதப்பா ரொம்ப தெளிவா போட்டிருக்கீங்க. ஆமா பிஎஸ்கே வள்ளி யூடியூப் சேனல் அவர்களையும் வணங்கி எங்களை எல்லாம் பெருமையோடு அழைத்து வந்த நாடக அமைப்பாளர் அன்றுக்குரிய மைத்துறை ஆறுமுனை சக்கரவர்த்தி வினி சக்கரவர்த்தி இல்லையா ஆறுமுனை சக்கரவர்த்தி வினி சக்கரவர்த்தியா எவ்வளவு கொழுப்பு பாருங்க. நமது கோவில்பட்டிக்கு அருகாமையில் உள்ள தாதமுனை சேர்ந்த ஆமா அருகாமையில் இருக்கு. ஏன்னா கோவில்பட்டி நீயும் சொல்ல முடியாது நானும் சொல்ல முடியாது. நான் கிழக்கே 3 கிலோமீட்டர் நீ மேற்கே 3 கிலோமீட்டர் நடுவில் இருக்குது கோவில்பட்டி. டி.ஏ. அழகேசன் மைத்துனர் அவர்களை வணங்கி பணியை துவக்குவோம்.
அந்த எதிர்மிகும் சித்திரப்பழமையும் உடனடியாக சென்று கணிதம் என்னும் திருமணம் முடிந்தாக வேண்டும். அந்த திருமணம் திருமணம் முடியும் என்ன பண்ணணும்?
தேன் சிந்துதே வானம் உடை எனை தாலாட்டுதே மேகங்களே தரும் ராகங்களே என்னாலும் பருவங்கள் சொந்தங்கள் காலங்கள் முத்துமதிமாவிட்டு முகத்தை வச்சங்களை கூறுங்கள் நலத்திற்கு உங்களை கனிவர முடியும் போகாதீங்க பாத்தீங்களா அங்கேயும் காதல் தான் நடக்குது. அதான் காதல் பண்ண விட மாட்டேங்குது. மாசம் நெருங்கிடுச்சு இல்ல ஆடி ஆவலுக்கு அடுத்து கார்த்திகை மாசம் இப்பவே ரெடி பண்ணி வைக்குது. அது இப்ப ஏங்க எங்க தடுக்கிறீங்க? உங்களோட நீங்க போடுறீங்களா ரெடி பண்ண அது ஒரு ரெடி ஆயிடுச்சு. எத்தனை போகுது ஆத்தா ஆத்தா
இதே விளையாட்டு ஆகிடுறாங்க ஊருக்குள்ள. இங்க பாருங்க, நீங்க எதே நினைச்சுக்கிட்டு என்ன சொல்ல பாக்குறீங்க? நீங்க அப்பதான் ஓட்டி ஏன் என்ன தடுக்கிறீங்க? இதுக்கிட்ட 5000 ரூபாய் சம்பளம். இதுல அங்கிருந்து நான் புதுக்கோட்டையில இருந்து 2 வீலர்ல வந்திருக்கேன். அதுக்கு ஒரு பெட்ரோல் செலவு 300 ரூபா. அப்புறம் முன் சீட்ல உங்களுக்கு வந்து வண்டியில வண்டி வந்து பாட்டினோட வேலை சீட்டு வேற தூக்குறதுக்கு டிரைவர் கூட பாவம் ஓரமா படுத்திருக்காரு. அண்ணே உங்களுக்கு ஒரு சீட்டு, உங்களுக்கு ஒரு சாப்பாடு பத்தி கூட்டிட்டு வந்து இவ்வளவு கேவலப்படுத்தி நினைக்கலையா? யாராவது இல்லனே நீங்க கேட்டீங்களா? இல்ல இல்ல தெரியப்படுத்துறீங்களா? என்ன 5000 ரூபாய் சம்பளம் யாராச்சும் கேட்டீங்களா? இல்ல நான் வண்டியில வர்றேன் பெட்ரோல் செலவுக்கு வேணும்னு நான் கேட்டேன், ஏதாவது கேட்டீங்களா? இல்ல முதல் வரிசையில உட்காந்துக்கிட்டு பண்டிகையில சாப்பிட்டேன்னு யாராவது சொல்லிடுறாங்க? வண்டியில வந்தவனே படுத்துக்கிறேன்னு சொல்லி யாராவது கேட்டாங்களா? ஏன் இப்படி பாத்துறீங்க? தெரியாத தெரியப்படுத்தணும். அப்படி இல்ல, காலையில பணம் கொடுக்க போயிட்டு என்னையா ராஜா வாட்டு வந்தாரு, 2 வாட்டு பானாரு, உள்ள ஓடிட்டாரு. கல்யாணம் எனக்கா இல்ல அவங்களுக்கு? யாருக்கு கேட்கிறவங்களுக்கு? கல்யாணம் உங்களுக்கு தான். அப்புறம் என்ன? அவங்க முடிவு பண்ணி வச்சவங்களே அவங்க. ஆமா, கல்யாணத்தை வச்சவங்களே அவங்கள திருப்தி இல்லாம நீங்க வாட்டுக்கு உள்ள போனா ஓஹோ பள்ளி என்ன மரணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, எதிர்பார்க்கிறாங்க அவங்கள்ட்ட. அந்த எதிர்பார்ப்பை எதுலையுமே அவசரப்பட்டு போக கூடாது. நல்லா இல்லைன்னா நாங்களே உள்ள வச்சிருக்கோம். பாடிவாத்தென்றே ஒரு பூவை தாளாட்டவே பாவை கொண்டே கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே. பாடிவாத்தென்றே ஒரு பூவை தாளாட்டவே பாவை கொண்டே கூந்தல் வாசம் கண்டு நீயும் பாராட்டவே. எந்த வழியில போனாலும் தலையை தடுக்கிறாய். அதை கண்டுபிடிக்கத்தானே நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப அழகை வர்ணிக்கிறமா எப்படி வர்ணிக்கிறப்பா? அதே நான் வர்ணிப்போம்.
நிக்கிறாங்க இவருதான் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் இருமனம் சுகம் பெறும் பாடும் இசைக்கும் பூமகள் ஊர்வலம் ஒரு பாட்டு இருக்குது, 1000 ரூபாய் கொடுத்தா கூட தகாத பெருமை. ஏன்னு கேட்டா அவங்க எத்தனை பேர் வாசிச்சிருப்பாங்க, ஆனா இந்த 4 பேரு சுதி சுத்தமா, அதனுடைய வரிசை சுத்தமா, தாளங்கள் சுத்தமா, நடை சுத்தமா. அந்த ஐயா உட்காந்துருக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க பாடும் போதெல்லாம் தாளம் போட்டுட்டே இருக்காரு. நீங்க வேற, நீங்க வாசிச்சாதாங்க நான் பாட முடியும். நல்லா நீங்க பாடினாதான் நாங்க வாசிக்கிறோம். வாங்க வாங்க, எதுக்காக முதுக்கு முதுக்குனே ஓடுறீங்களே? இல்ல அப்படி கோவம் போற மாதிரி நடிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. ஆனா எந்த ரூபத்துல போனாலும் கண்டுபிடிச்சிருக்க. சரி, கோவப்பட்டனாலும் போய் பார்த்துட்டு வந்துருவோம் மாதிரியே நடிக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியுது. நடிக்கத்தான் வந்திருக்கீங்க நீ. அரைவரை ஆகுது. அது ஒரு அமைதியான பாட்டு, அருமையான பாட்டு. இப்படி தேர்ந்தெடுக்கணும்யா.
எடுத்துடாங்க. அப்படி எடுத்து கரெக்ட் பண்ணி சாஸ்ல போட்டுவியா ஜாமுன் இருக்கும். உண்மையிலே நம்பி அன்பு தம்பி ட்ரிபிள் கே கண்ணு ஒரு பாடலை வந்து நானும் பாப்பா நந்தினி பாடும்போது நந்தினி பாடும்போது சார் சேர்த்து போட்டாங்க. லட்சக்கணக்கில் ஓட ஆரம்பிச்சு. வெள்ளை புறா ஒன்று இருக்கையில் வராமலே, வெள்ளை புறா ஒன்று இருக்கையில் வராமலே, நமது கடை புதுப்பவில்லை இடக்கணங்கள் இடக்கில்லை நான் உங்கள் பூவாலே. வெள்ளை புறா ஒன்று கங்கை எல்லாம் பாய் போது கரைகள் எல்லாம் தேறியோ, கங்கை எல்லாம் பாய் போது கரைகள் எல்லாம் தேறியோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை பாட கூடுமோ, மனங்களில் பார்த்த காதல் முகங்களில் பார்த்துமா, நீ கொண்டு வா காதல் வரம் பூத்தூரே பன்னீர் வரம் சூடாக கனவுகள் தன்னோடு தள்ளாத வெள்ளை புறா ஒன்று இருக்கையில் வராமலே. பூவில் சேர்ந்து வாழ்ந்த வாசம் காவல் கரை நீருமே, பூவில் சேர்ந்த வாசம் காவல் கரை நீருமே, காலம் மாறும் என்ற போதும் காதல் நெறி மூடுமே, வரையறைகளை மாற்றும் போது தலைமுறைகளும் மாறுமே, என்றும் நெஞ்சோரமே அன்பே முகம் சஞ்சாரமே, காதாத சிறு புகழ் கண்ணோரம் கொண்டாட வெள்ளை புறா ஒன்று இருக்கையில் வராமலே, நமது கதை புதுப்பவில்லை இலக்கணங்கள் இடக்கு இல்லை நான் உங்கள் பூவாலே. வெள்ளை புறா ஒன்று இருக்கையில் வராமலே. லா 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 அவ்வளவு அழகையா அப்படி எப்படி இருக்கணும். அப்படிதான் இருக்கு. இந்த நேரத்துல அப்படியே நிசப்தமா அப்படி போயிட்டு இருக்காங்க பாட்டு. ஆனா அந்த முகமா வளர்ந்துருக்கும் திவாரமே இந்த வேலையை விட்டுட்டு வந்த வேலையை மறந்துடும். அந்த வேலையை மறந்துடும் இல்லையா? ஏன்னா பொதுக்கு ஓடிட்டு என்னையா பேசாம நின்றுட்டே இருக்கிறாருன்னு அவங்க நாளைக்கு சந்தேகப்படப்படாது. ஆமா இதுக்கிட்டே இவ்வளவு சம்பளமா
போங்கண்ணா அந்த பெருமை எவ்வளவு அழகா இருக்குது. ஆமா 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 புதுசுக்குன்னா புதுசு. புதுசு எல்லாம் புதுசு. ஆமா புதுசு புதுசு. இல்ல இல்ல ஜோதி அண்ணனையும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வேலையில கூட நான் சொன்னது இல்லை. இவருங்க பழைய பீத்த துணி மாதிரியெல்லாம் கொண்டு வர ஆளுங்களை பார்த்துருக்கீங்க. ஆனா எங்கால அப்படி இல்லை. கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி காட்சிகள் எந்த நாளும் பார்த்துருக்கீங்க. நானும் இவரோட 3-4 வருஷமா தொடர்ந்து பயணம் பண்றேன். காசு கொஞ்சமா வாங்கல. இல்ல காசு கொஞ்சமா வாங்கிட்டு நிறைய வாங்க. அது பிரச்சனை இல்லை. தொழில் மரியாதை. தொழிலுக்கு மரியாதை வருது. ஏன் ஒண்ணும் இல்ல இங்க வருங்க. வேருக்கு கட்டுற ஒரு அந்த காசு தான் வாங்க பாக்குறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. பார்த்துக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கணும், புதுசா இருக்கணும். நான் எந்த நேரம் பார்த்தாலும் அதுல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திருக்காங்க. தொழிலுக்கு மரியாதை உண்டு. தொழில் மரியாதை. அதனால